இந்த சுடர் இப்போ இப்படி அல்பத்தனமா வந்து மாட்டிக்குவா அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது நம்ம மல்லி இருந்துட்டு எப்படா இந்த சுடர் சிக்குவா சிக்குவா அப்படின்ற மாரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது ஏற்கனவே அவ செஞ்ச தப்புகள் எல்லாத்தையுமே நிரூபிக்கணும் அப்படின்னா, அதுக்கு மிகப்பெரிய ஆதாரங்கள் தேவ. ஆனா இதுக்கப்புறம் செய்யக்கூடிய தப்புகளுக்கு நிரூபிக்கணும் அப்படின்னா, அது ரொம்பவே ஈஸியா போயிடும். அந்த மாரி தான் இப்போ எல்லாமே நடக்குது. உண்மையிலேயே இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாம நம்ம மல்லி இருந்துட்டு இந்த சுடரை எப்புட்றா வந்து கண்டுபிடிச்சு உண்மைய வெளிய கொண்டு வர்றது, அதாவது சுடர பத்தின ரகசியங்கள வெளிய கொண்டு வர்றது அப்படின்ற மாரி நெனச்சாங்க. ஆனா ஏற்கனவே நம்ம கதிரேசனோட வீட்ல இருந்து ஒரு ரூ. 5,00,000 எடுத்தாங்க. அதாவது ரூ. 50,00,000 எடுத்தாங்க இல்லையா? அந்த ரூ. 50,00,000 எங்க போச்சு? என்ன ஆச்சு? இந்த சுடரு, இந்த ரகு இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் திருடுனாங்க அப்படின்றது எதுக்குமே வந்து ஆதாரங்கள் இல்லாம போயிடுச்சு. அந்த ரூ. 50,00,000 எப்படி காணாம போச்சுன்னு கூட இவங்களுக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது, இப்போ நம்ம விஜய் ஒரு அ அதாவது ஒரு ரூ. 2,00,00,000 எடுத்துட்டு வந்து வீட்ல வைக்கிறாரு. அதாவது ஏற்கனவே அவருக்கு லோன் கிடைச்சிருச்சு. அந்த லோன் அமௌண்ட் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு குடுக்கணும். அதாவது இன்வெஸ்டர்ஸ்க்கு இருந்து வாங்கி குடுக்கணும் அப்படின்றதுக்காக, அத வந்து அந்த பணத்த கொஞ்சம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்தினால, இப்போ அடுத்தடுத்த பிரச்சனைகள் எல்லாமே வர ஆரம்பிச்சிடுது. அதே மாதிரி ஏற்கனவே வந்து ருசி கண்டுட்டா, கடைசியில அந்த பணத்த வந்து அதாவது பணத்தாசை இது எல்லாமே வந்து விட்டு போகாது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி இந்த சுடருக்கு அந்த பணத்தாசை விட்டு போகல. அதாவது விஜய் வச்சிருக்கக்கூடிய அந்த 2,00,00,000க்கு வந்து ஆசைப்படுறாங்க. அது இந்த சுடர் மட்டும் கிடையாது. மொத்தமா இவங்களுக்கு தான் சொந்தம். ஆனா இந்த ரகு இருக்கான் இல்லையா? ரகுக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சு, இப்போ சுடர வச்சு இன்னும் கொஞ்சம் அமுக்கிடலாம் அப்படின்ற மாரி வந்து பார்க்குறான். இந்த மாரி அந்த பணத்த எடுத்து குடுத்துரு. அத சேஃபா வந்து முடிச்சுக்கலாம். உனக்கு பாதி, எனக்கு பாதி அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, மொத்தத்தையும் நீயே எடுத்துக்கோ. இனிமே எனக்கு எதுவுமே தேவையில்ல. என்கிட்ட இந்த மாரி வந்து எந்த ஒரு வேலையும் இனிமே குடுத்துறாத. ஏன்னா இதுக்கப்புறம் நான் வந்து விஜய்க்கு உண்மையா இருக்கணும் அப்படின்ற மாரி நினைக்கிறேன். இந்த விஷயம் எல்லாமே விஜய்க்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா, கடைசியில நான் மாட்டிக்கிட்டு தவிக்க வேண்டியதா இருக்கும். அதனால இத்தோட இந்த பிரச்சனைய முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த 2,00,00,000 போகட்டும் அப்படின்ற மாரி சொல்லி, இந்த சுடர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி வந்து பிளான் பண்றாங்க. ஆனா நம்ம மல்லி இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிச்சுறாங்க. இந்த சுடர அமைதியா வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவ என்ன பண்றா? ஏது பண்றா? அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு, கடைசியில இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது இந்த சுடர் இருந்துட்டு 2,00,00,000 வந்து திருடி அவ ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறா. அந்த ஒரு படத்த வந்து பார்த்த உடனே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. அதுவும் இல்லாம சுடர் நீ யாரு? என்ன? ஏது? அப்படின்றது எல்லாமே இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி இனிமே உன்னால தப்பிக்கவே முடியாது. இப்போ பணத்தோட நீ உள்ள மாட்டிக்கிட்ட. இப்ப வந்து எல்லாரையும் கூப்பிட்டு, நீ யாரு? என்ன? ஏது? அப்படின்றது எல்லாத்தையுமே எக்ஸ்போஸ் பண்ண போறேன். இனிமே உன்னால தப்பிக்கவே முடியாது அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம மல்லி இருந்துட்டு டோர லாக் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. கடைசியில தான் வந்து இப்போ இந்த சுடருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இருக்கு. என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான். இப்படி இந்த அதாவது சுடர் வந்து வசமா மாட்டிக்கிட்டு, அதுவும் இல்லாம பணத்தாசை பிடிச்சதுனால கண்டிப்பா வந்து இந்த மாரி செஞ்சு ஈஸியா மாட்டிக்குவாங்க. இந்த மாரி நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.